ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோணாங்குப்பம் புனித பெரியநாயகி அம்மாவின் அன்பு பக்தர்களே, பெரியநாயகி அம்மாவுக்கும் குடும்பத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. முக்கியமாக 2 மிகப்பெரிய புதுமைகள் இந்த திருத்தலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கும். என்ன புதுமை நடந்துட்டுருக்குது இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு? தமிழ் தெரியல எல்லாருக்கும், இல்லை வேறு மொழியில் ஏதாவது பிரசங்கம் வைக்கணுமான்னு தெரியல. என்ன வரம் கோணாங்குப்பத்துக்கு வந்தால் கிடைக்குது? 2 முக்கியமான வரம், குழந்தை வரம், திருமண வரம். இந்த 2 வரமும் கிடைக்குது. குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய நகைச்சுவைகள்லாம் குடும்பத்தில் தான் நடக்கும். இன்சூரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க? இன்சூரன்ஸ் யார் கொடுப்பாங்க? இப்போ 2 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. ஒருத்தர் இன்சூரன்ஸ் அவர் பேரில் வச்சுருக்கிறாரு. யாருக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க? இறந்து போனால் தானே கொடுப்பாங்க. ஆமாம், அப்படி தான் ஒரு குடும்பத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா, மனைவி சொல்கிறாங்க, ஏங்க நம்ம குடும்பத்தில் நிறைய செலவு ஆகிக்கிட்டே போயிட்டுருக்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சமயக்காரியை நிறுத்திடலாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, சமயக்காரியை நிறுத்திடலாம். சரிங்க, இதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப தலைவி சொல்கிறாங்க. சரிம்மா, நீனே சமைச்சிருமான்னு சொல்லிட்டு குடும்ப தலைவர் சொல்கிறார். அப்போ மனைவி கேட்குறாங்க, எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சமைச்சு குடிச்சிடலாம், என் இன்சூரன்ஸ் காசு எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? நீ சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா இருக்கிற மாதிரி தெரியாது, என் மேரில் வச்சுருக்கிற அந்த இன்சூரன்ஸ் காசு எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொரு மனைவி என்ன பண்ணாங்களாம், குடும்ப பட்ஜெட் கணக்கு போட்டு பார்த்தாங்க. உட்காந்து பட்ஜெட்லாம் பார்க்குறாங்க. எங்க நம்ம தேவையில்லாத செலவுலாம் நிறையா பண்ணுறோம், சினிமாவுக்கு அடிக்கடி போகிறோம், அந்த சினிமா செலவை நம்ம பாதியாக குறைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். ஆமாம், நானும் சொல்லணும்னு தான் நினச்சேன், இதுக்கப்புறம் நம்ம சினிமா செலவை பாதியாக குறைக்கணும்னு கணவர் சொன்னாராம். அதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கின்றேன், இதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவுக்கு வர வேணால் நான் மட்டும் போகிறேன், பாதியாக கணக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொன்னாங்களாம். இப்போ குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது அன்பு உருவாகின்ற இடம், நகைச்சுவை உருவாகின்ற இடம் எல்லாமே இருக்குது. குடும்பம் என்கின்றதை நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவை அடிப்படையாக கொண்டு. அன்னை மரியாள் துறவியா இல்லத்தரசியா? சத்தமாக சொல்லுங்க பாபு. இல்லத்தரசி. துறவின்னு சொல்கிறவங்களாம் யார் யார்? கரெக்டாக எல்லாம் சொல்லிட்டீங்க. அன்னை மரியாள் இல்லத்தரசி. ஆனால் அன்னை மரியாவை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, பொதுவாக மறைவுரைகள் எல்லாம் கேட்கின்ற பொழுது, அன்னை மரியாள் எப்படி இறைவன் மீது அன்பு கொண்டிருந்தார், இறைவனுக்கு ஏற்ற செயலை எப்படி செய்தார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். குடும்ப வாழ்வில் அன்னை மரியாள் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய குடும்ப வாழ்விலே சிறந்த இல்லத்தரசியாக அன்னை மரியாள் இருக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எடுத்து பார்க்கணும். இறை பக்தி, கடவுள் மீது கொண்டிருந்த அன்பு, கடவுளின் திருவுளத்தை இணைந்த மீட்பராக அந்த செயல்படுத்துகின்ற திட்டம், இவை எல்லாவற்றையும் தாண்டி அன்னை மரியாள் நம்மை போல் சாதாரண ஒரு பெண்மணியாக உலகில் வாழ்ந்தார். இந்த உலகிலே வாழுகின்ற பொழுது சிறந்த ஒரு பெண்மணியாக, சிறந்த இல்லத்தரசியாக இருந்தாரா அப்படின்னு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் பணிவுள்ள ஒரு மனைவியாகவும் கடமையை நிறைவேற்றுகின்ற தாயாகவும் அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்திருக்கின்றார் என்பதற்கு விவிலியம் பல்வேறு சான்றுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது. முதல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இருக்கும். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரத்தை எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த பிறப்பு நிகழ்ச்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் தன்னுடைய சொந்த ஊருக்கு தங்களுடைய பெயரை பதிவு செய்ய எந்த நிலையில் சென்றாங்க? எப்படி போனாங்க? எப்படிப்பட்ட மனநிலையில் போனாங்க? நிறைமாத கர்ப்பிணியாக போனாங்க. எப்படி போனாங்க? நடந்து போயிருப்பாங்க, இல்லாட்டா அந்த காலத்தில் என்ன வசதி இருந்தோ கால்நடைகளை பயன்படுத்தி போயிருப்பாங்க. இதுதான் உண்மை. ஒரு நிறைமாத கர்ப்பிணியை ஒரு கணவன் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சொந்த ஊருக்கு போகணும், ஒரு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்கிற ஊருக்கு போகணும், பைக்லேயே போகலாம் வான்னு கூப்பிட்டா அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க?
உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா? இன்றைக்கோ நாளைக்கோன்னு குழந்தை பிறக்க போகிற நிலைமையில் இருக்கின்றேன், கொஞ்சமாச்சும் உனக்கு அது ஈவு இறக்கம் இருக்குதா? நீலாம் பிள்ளைய பெற்று பார்த்தா தான் உனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னான்னு சொல்லிட்டு கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்போம். ஆனால் அன்னை மரியா என்ன சொன்னாங்க? சூசைப்பர் கூப்பிட்ட உடனே அகுஸ்து சீசர் சொல்கிறாரு, பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக உடனடியாக எந்த மறுப்பும் சொல்லாமல் நிறைமாத கர்ப்பிணி பேறுகால வேதனையோடு சென்று அந்த இடத்திலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு நல்ல மனைவியாக இருந்தார் என்பதற்கு திருவிவிலியம் சான்று கொடுத்திருக்குதா இல்லையா? சான்று அழகாக கொடுத்திருக்கிறது. ரெண்டாவது, கணவனை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு தாயாக நம் தாய் அன்னை மரியாள் இருந்திருக்கின்றார். குழந்தையை கொல்லுவதற்காக அந்த ஏரோது மன்னன் தேடுகின்ற பொழுது எகிப்திற்கு தப்பி ஓடுகின்றார்கள். தப்பி ஓடுகின்ற பொழுது கனவு யாருக்கு வருகின்றது? கனவு சூசைப்பருக்கு வருகிறது. சூசைப்பருக்கு வருகின்ற பொழுது எகிப்துக்கு போவோம், குழந்தை பிறந்த உடனே கூட்டு போகணும் அப்படின்னும் பொழுது மிக கடினமான ஒரு சூழல். அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய உணர்வுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவரை அழைத்து செல்வதை நாம் திருவிவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்றோம். இன்னும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்து வருகின்றார். வளர்ந்து வருகின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு போகின்றார்கள். அங்கே அவர் காணாமல் போகின்ற அந்த நிகழ்வானது அரங்கேறுகின்றது. பிறகு அன்னை மரியாவும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி எருசலேமுக்கு திரும்பி வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அன்னை மரியாள் சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை? நானும் உன் தந்தையும் நான் சொன்னாங்க. உன் தந்தையும் நானும் தான் சொன்னாங்க முதல் வார்த்தை. உன் தந்தையும் நானும் அப்படின்னும் பொழுது கணவனை முன்னிலைப்படுத்துகின்றார். குடும்பம் என்பது அதுதான். ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இல்லத்தரசிகளுக்கு எடுத்துக்காட்டுனா அன்னை மரியாள் தான். எல்லா இடத்திலையும் கணவரை முன்னிலைப்படுத்துகின்றார். கணவருடைய அந்த உரிமைகளுக்கும் கணவருடைய அந்த எல்லா விதமான அழைப்புகளுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்கின்ற ஒருவராக அவர் பயணித்திருக்கின்றார் என்பது திருவிவிலியம் நமக்கு கொடுக்கின்ற சான்றாக அமைந்திருக்கின்றது. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுத்ததில் நல்ல ஒரு தாயாக, சிறந்த தாயாக, இல்லத்தரசியாக நம் தாய் அன்னை மரியாள் இருந்திருக்கின்றார். குழந்தை வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாய் இருந்தது என்பதை அழகாக லூக்கா நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைக்கு எல்லா விதத்திலும் எல்லா விதமான யூத சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விதிமுறைகளையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒருவராக இருந்தார். பொதுவாக யூத சமுதாயத்தின் வழக்கத்திலே ஒரு சில அறிவுரைகளை எல்லாம், சட்டங்களை எல்லாம், கடவுள் சார்ந்த செயல்களை எல்லாம் பெண்மணிகள் கற்றுக் கொடுப்பார்கள் என்பது திருவிவிலிய அறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. வீடுகளிலே அவர் அதிகமாக கற்றுக்கொண்டதன் அந்த விளைவாக, தன்னை உருவாக்கி கொண்டதன் விளைவாக எல்லா மறைநூல் அறிஞர்கள் முன்பாகவும் பரிசேயர் முன்பாகவும் அவர் அழகாக வாதாடுகின்றார் என்பதற்கும் திருவிவிலியம் நமக்கு சான்று கொடுக்கின்றது. ஆக அன்னை மரியாள் ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பதிலும் அழகான ஒரு இல்லத்தரசியாக இருந்திருக்கின்றார். அவர் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல், தன்னுடைய மகிழ்ச்சியை முன்னிலைப்படுத்தாமல், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை என்று பொதுவான ஒரு மகிழ்ச்சிக்கு அவர் தன்னை உட்படுத்தி கொண்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குடும்பத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நிறைய பெண்கள், தாய்மார்கள் இங்கே நாம் இருக்கின்றோம். நம்முடைய மகிழ்ச்சியா, குடும்பத்தின் மகிழ்ச்சியா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றார்கள், எல்லா துறையிலும் இருக்கின்றார்கள், விண்வெளி வரையில் செல்லுகின்றார்கள், எல்லா அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் ஈடுபடுகின்றார்கள், ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் பெண்கள் செய்கின்றார்கள். ஆனால் குடும்பம் என்று ஒன்று வருகின்ற பொழுது ஒரு சில வேலைகளை ஒரு சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த குடும்பத்தை அன்பாக கட்டி எழுப்புகின்ற பொறுப்பிலிருந்து நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோம், அந்த குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நிலாவுக்கு போகலாம், செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம், மற்ற எல்லா இடத்துக்கும் போகலாம். அதன் வழியாக சாதனை பெண்ணாக, சாதனை பெண்மணியாக நாம் உருவாகலாம். ஆனால் அதிலே சுயநலம் மட்டும்தான் இருக்கும். நான் ஜெயித்தேன்,
நான் ஜெயித்தேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நம்முடைய குடும்பம் என்று ஒன்று இருக்கின்றது, கணவர் ஒருவர் இருக்கின்றார், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களை எப்படி உருவாக்கினோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எவ்வளவு சாதித்தோம் சம்பாதித்தோம் என்பது முக்கியமல்ல, மாறாக அன்னை மரியாவை போல் எப்படி குடும்பத்தை அன்பு செய்தோம், குடும்பத்தை உருவாக்கினோம், அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அடிப்படை விழுமியங்களை, வேல்யூஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த வேல்யூஸை எப்படி நாம் கொடுக்கின்றோம். இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, அன்பான குழந்தைகள், பெற்றோரை மதிக்கின்ற குழந்தைகள், பெரியவர்களை மதிக்கின்ற குழந்தைகள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து சகோதரனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் இருக்கின்றார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் அன்பான குடும்பத்தை கட்டி எழுப்பவில்லை என்றால் அது சாதனைக்கு நிகராக ஒரு பொருளாக நாம் கருத முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எவ்வளவு சாதனை செய்தாலும் குடும்பத்திலே நாம் நம்முடைய கண்களை பதிய வைக்கவில்லை என்றால், குழந்தைகளுக்கு தேவையான அன்பை கொடுக்கவில்லை என்றால், கணவர்களுக்கு தேவையான மதிப்பை கொடுக்கவில்லை என்றால், அதுபோல கணவர்களும் மனைவியை மதிக்கவில்லை என்றால், நாம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அது நம்முடைய சுயநல அன்பை மட்டுமே காட்டுமே தவிர, பொதுநலமாக நம்முடைய குடும்பத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நம் தாய் அன்னை மரியாவை பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். திருவிவிலியத்திலே பல்வேறு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக ஃபாதர் பெண்கள் எல்லாம் அடிமையாக இருக்கணும்னு சொல்ல விரும்பலை. நான் எல்லாரும் அடிமைத்தனத்தை சொல்ல விரும்பவில்லை, ரெவரன்ஸ் சொல்லுவாங்க. அடிமைத்தனத்திற்கும் அன்பிற்கும், அன்பான பணிவிற்கும் வித்தியாசம் உண்டு. அடிமைத்தனம்னா ஸ்லேவ்னு சொல்லுவாங்க, ரெவரன்ஸ்னா தெய்வ பயம், ஒரு விதமான பயம். ஒரு சாமியார் இருக்கிறாருன்னா சாமியாரை பார்த்து வணக்கம் சொல்கிறோம், குட் மார்னிங் ஃபாதர் சொல்கிறோம், அது பயத்தினால சொல்கிறோமா இல்லை அடிமைத்தனத்தினால சொல்கிறோமா? ஒரு அன்பு, ஒரு மதிப்பால் சொல்கிறோம். அதுபோல் பெண்களுக்கு இந்த ரெவரன்ஸ் அதோடு கூடிய அந்த பயம் இருக்கின்ற பொழுது, பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொழுது அதுதான் சாதனையாக பார்க்கப்படுகின்றது. நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தாத்தாங்களாம் எவ்வளோ கொடுமைலாம் படுத்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் எந்த வசதியும் கிடையாது. ஆனாலும் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் அந்த 10 பிள்ளைகளும் சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வளர்த்தார்கள். சமுதாயம் எங்களுடைய குடும்பத்தை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்ற நிலைமையிலே அந்த குழந்தைகளை வளர்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் அவர்களுடைய சுயநல வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கின்றோம். என் பிள்ளை இப்படி படிக்க வேண்டும், இந்த இடத்தில் இருக்க வேண்டும், அவனுக்குரியது கிடைத்தால் போதும், எனக்குரியது கிடைத்தால் போதும் என்று அந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம் தேடி செல்கின்றோமே தவிர, சமுதாயத்தில் பொதுநலம் என்பது குறைந்து கொண்டே சென்று கொண்டுதான் இருக்கின்றது. தன்னுடைய ஒரே மகனை பெற்றெடுத்து சமுதாயத்தின் மீது இருக்கின்ற அந்த அன்பின் காரணமாக உங்களையும் என்னையும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனையும் கையளித்த தாய் தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள். அதையும் நாம் நிறைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை பற்றி இறையியல் சிந்தனை 1000 இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சிறந்த இல்லத்தரசி, குடும்பத்தை கட்டி எழுப்பியவர், சமுதாயத்திலே தன்னுடைய பிள்ளையை உயர்வாக உயர்த்தியவர். அதுபோல நீங்களும் நானும் மாற வேண்டுமென்றால் அந்த அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.